Hi guys, welcome back to Rev Journal. இந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சு 1500 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு. ஸோ இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். நான் 3 days தான் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டே காலைல கிளம்பி கன்னியாகுமரி ரீச் ஆகி ஸோ ஈவினிங் எங்கேயாவது அப்படியே பக்கத்தில் கன்னியாகுமரியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்ச் அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு ஈவினிங் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்பவும் கன்னியாகுமரியில் கொஞ்சம் பீச் அங்கேன்னு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சென்னை ரிட்டர்ன் ஆகிறது தான் பிளானு. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் ஆச்சு. என்னென்னா தேர்ஸ்டே ஈவினிங் ஃபுல்லாக ஒரே மழையாக இருந்துச்சு கன்னியாகுமரியில். ஸோ எங்கேயுமே சுற்ற முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே தான் ஈவினிங் கொஞ்சம் பீச் அங்கேன்னு போக முடிஞ்சுது. பட் எவ்ரிவேர் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சம்மர் சீசன்னால் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால எங்கேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இது பண்ண முடியல. இனிமே ட்ரிப் ஓவர். இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன் சென்னைக்கு. நாங்கள் கன்னியாகுமரியில் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன்னா ஹோட்டல் சகாயா அரசி. அது புது ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை புக் பண்ணேன். ப்ளஸ் ஓரளவுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு அந்த ஹோட்டல். ஜஸ்ட்டு ஸ்டே மட்டும்தான் இருந்தது. ஸோ ரெசார்ட் மாதிரி எதுவும் பார்க்கல. என்ன போகிறது மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே, அதனால் ஸோ ரொம்ப ரெசார்ட் அது நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்க்கல. லோக்கல் எங்கேயும் சுற்றிக்கலான்னு நினச்சேன் நான். ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஹோட்டல் புதுசாக இருந்ததுனால எல்லாமே பாத்ரூம்ஸ், பெட்ஸு இங்கே எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் டீசெண்டாக இருந்துச்சு. மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல், பூரி, வடை, அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ காஃபி, டீ எல்லாமே இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கே. பட் அங்கே நான் ஃபேஸ் பண்ண ஒரே பிரச்சனையே, அங்கே பார்க்கிங்க்கு வெளியில் ஒருத்தர் நிற்பார். அவர் வந்து நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழியாக்கி விட்ருவார். சார் இப்படி பார்க் பண்ணுங்கள் சார், அப்படி பார்க் பண்ணுங்கள் சார், இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு என்னமோ நம்ம பார்க் பண்ண தெரியாத ஆள் மாதிரி போட்டு தாளித்து எடுத்துட்டார் என்னெல்லாம். அண்ட் இன்னொரு அநாயகமான விஷயம் அவர்கிட்ட நான் என்ன பார்த்தேன்னா, நான் எப்போ ஹோட்டலில் விட்டு வெளியில் வந்தாலும் டீ குடிக்க காசு கேட்டுக்கிட்டே இருந்தார் என்கிட்ட. ஸோ அது எனக்கு சில டைம் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ நான் வெளியில் ஹோட்டலை விட்டு வெளியே வரக்கூடாதா? வரும்போதெல்லாம் டீ குடிக்க காசு கொடுங்க, டீ குடிக்க காசு கொடுங்கன்னா, இருங்க சார் நான் வந்து இன்னும் கிளம்பவே இல்லை, நான் கிளம்பும்போது எதாவது கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் கடைசியில். ஏன்னா நான் எப்போ வெளியில் கிளம்புனாலும் அவர் என்னமோ நான் ஹோட்டலில் அதாவது செக் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். நான் யூஸ்வலாக ஏதாவது கொஞ்சம் காசு கொடுப்பேன். பட் இப்படி இரிட்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த காசு கொடுக்குற மூடு கூட போயிடுச்சு எனக்கு. ஆனாலும் கடைசியில் காசு கொடுத்துட்டு தான் வந்தேன். பட் அவரும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். கொஞ்சம் காசு கொடுக்குறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. பட் அது நம்மளாக வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறதுக்கும் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் இரிட்டேட் ஆகிடுது. பட் எனிவேஸ் நெக்ஸ்ட் டைம் வேறு ஹோட்டல் எதாவது ட்ரை பண்ண வேண்டியதான். கன்னியாகுமரி போகும்போது பார்க்கலாம். சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது கொஞ்சம் ஸ்பிரிட்டடாக அக்ரெசிவாக ஓட்டிகிட்டு போனதுனால மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. பட் என்னென்னா பூட் ஃபுல்லாக லோட் ஆகிருந்தது. வெயிட் ஃபுல்லாக பீப்புள் இருந்ததுனால வெயிட்னால ஆப்வியஸ்லி மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் காரை புஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே ட்ராப் ஆகும். ஸோ எனக்கு போகும்போது அரௌண்ட் 18 அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு மைலேஜு ஃபுல் ட்ரிப்புக்கு சென்னை டு கன்னியாகுமரி. பட் ரிட்டர்ன் போகும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மைலேஜ் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சி 100க்குள்ளே ஸ்பீடை வைக்கணும்னு நினச்சி ஓட்டிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பொறுமை இருக்குதோ அந்தளவுக்கு தான் ஓட்ட முடியும். டைம் ஆக ஆக பொறுமை குறைஞ்சிக்கிட்டே போகுது. சென்னை கிட்ட வர எப்படா கிட்ட வரும், ரீச் ஆகும் வீட்டுக்குன்ற மாதிரி மைண்டு வந்துடும். ஸோ லெட்ஸ் சி. டிரைவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. கடைசியில் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த டிரைவிங் வீடியோ வந்து நான் சவுண்டு வைக்கலை. பிகாஸ்
நிறைய ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் சவுண்ட் வைக்க முடியல. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கொடுக்குறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது. நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பாருங்கள் மக்களே, இதுதான் கடைசியாக வந்த மைலேஜ். 19 km/லிட்டர் வந்திருக்கு. பரவாயில்ல, இன்னொரு 1/4 டேங்க்கு டீசல் மீதி இருக்குது. இவ்வளோ தூரம் ஓட்டியுமே நாட் பேட் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 700 km ஓடிடுச்சு நான் டீசல் போட்டு. இன்னுமே எப்படியும் ஒரு 200-250 km ஓடும். 1000 km யூஸ்வலாக ஒரு டேங்க் ஃபுல்லுக்கு ஓட்டலாம். ஏன்னா 55 லிட்டர்ஸ் இது டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் 20 போட்டிங்கன்னா 1100 km. அதில் ஒரு 100 மைனஸ் பண்ணால் கூட அட்லீஸ்ட் 1000 km ஓடும் யூஸ்வலாக இந்த காரு. இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. இந்த சேனலில் இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்ட் 1 பார்ட் 2 இந்த சேனலில் இருக்கும், அது பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்ட் 1 வந்து ஃபுல்லாகவே ஹைவே டிரைவிங், நல்ல ஸ்பிரிட்டடாக ட்ரைவ் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்ட் 2 வந்து கன்னியாகுமரி ரோட்ஸ், நல்ல க்ரீனரி இருக்கும் 2 சைடுமே. ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். 2 வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் கார் மாடிஃபிகேஷன்ஸ்னால் அதுக்கும் தனி பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். Until then, peace.